எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹோம்மேட் ராகி எப்படி வீட்டிலே பண்ண போகிறோன்னு. வீட்டிலே இல்லை, நம்ம கடையில் தான் அரைக்க கொடுப்போம். பட் அதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். நான் மொத்தமாக 3 கிலோ ராகி எடுத்திருக்கேன். நாங்கள் லாஸ்ட் டைம் 2 கிலோ எடுத்திருந்தோம். பட் அது வந்து சஃபிஷியண்ட்டாக இல்லை. ஸோ 3 கிலோ எடுத்திங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு 1 மந்த்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு வாளியில் வந்து நீங்கள் ராகி போட்டு வாளியோ இல்லை உங்களுக்கு என்ன பெரிய வெசல் இருக்கோ அதில் நீங்கள் போட்டுக்கோங்க. அது நல்லா நீங்கள் ஒரு 8 to 10 டைம்ஸ் கிட்ட வாஷ் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அழுக்கு வருதுன்னு. நீங்கள் ஒரு டைம் பண்ணும்போதும் அழுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். பட் ஃபஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது 10வது டைம் பண்ணும்போது ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். பிகாஸ் நீங்கள் வாஷ் பண்ண ராகிலேருந்து டஸ்ட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். நான் இப்போ தான் யோசித்தேன். அந்த டைம் எங்கள் அம்மா க்ளீன் பண்ணும்போது இப்போவே இவ்வளோ வருதுன்னா நம்மளுக்கு வெளியில் வாங்குறது எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணியிருப்பாங்க எப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் பண்ண ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. பட் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வீட்டில் ரெடியாக வந்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல் எல்லாம் வீட்டில் பண்ணுறது. இது எங்கள் அம்மாவோட ட்ரிக். எங்கள் அம்மா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணாங்க. ஸோ அதையும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம உங்களுக்கு டவலோ இல்லை என்ன துணி இருந்தோ அதை எடுத்துக்கோங்க. ராகி ஃபுல்லாக கொட்டிட்டு நல்லா பரப்பி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு தண்ணி வடியணும். ஆக்சுவலி 2 ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராசஸில் வந்து நம்ம ஃபுல்லாக போட்டுட்டு தண்ணி வடிஞ்சு எடுத்துடணும். இது வந்து நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அந்த ராகியில் இருக்க தண்ணியெல்லாம் கீழே இருக்க அந்த துணியில் வந்து அப்சர்வ் ஆகிடும். அவ்வளோதாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அதை எடுத்துடலாம். வாங்க இப்போ நம்ம மாடிக்கு போகலாம். இன்னொரு துணியை எடுத்துக்கோங்க, காஞ்ச துணி. ஏன்னா நம்ம அதில் தான் போட போகிறோம். அது என்னோடய பொண்ணு தான். குழந்தைங்கள வச்சுட்டு இதெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம நார்மலாக பண்ணும்போது அந்தளவுக்கு கீழே எதுவும் செதறாது. குழந்தைங்கள வச்சுருந்தாங்கன்னா அவங்க கையை வைக்கிறது, கீழே செதறது எல்லாமே இருக்குது. நீங்கள் நல்லா ஃபுல்லாக துணி ஃபுல்லாக பரப்பி விட்டுருங்க. பார்த்திங்களா, அதுதான் ப்ராப்ளம். குழந்தைய வச்சுருக்குது. நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு வாளியில் போட்டு எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லாயிருக்கு எந்த அளவுக்கு அரைச்சிருக்குன்னு. காய வச்சுட்டு நீங்கள் மிஷினில் கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, வீட்டில் பண்ண ராகி ரெடி ஆகிடுச்சு.